Hello guys, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா Halsey wire plan and Rowan plan. Okay, so இந்த 3 types of plans தான் நம்ம பார்க்கணும். நான் டைரக்டா ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம சம்முக்கு போயிடலாம். ஓகே, ஸோ Halsey பிளானுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா T into R plus 50 divided by 100 into S minus T into R. Okay, so T வந்துட்டு நம்மளுக்கு actual time, R வந்துட்டு rate per hour, S stands for standard time. Okay, so நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த 3 பிளானுக்குமே ஒரே மாதிரி ஃபார்முலாஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் T into R. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு Halsey பிளானுக்கு வந்துட்டு 50%, அதாவது 50 divided by 100. Halsey ஒயர் பிளான்னா ரெண்டுமே சேம் தான், பட் Halsey பிளானுக்கு உங்களுக்கு வந்துட்டு 50%, Halsey ஒயர் பிளான் வந்துட்டு உங்களுக்கு 30%. ஓகேவா, ஸோ 50 divided by 100 into S minus T into R. Okay, so இது 30 divided by 100 S minus T into R. Okay, so Halsey premium இல்லாட்டி Halsey wire premiumனா இதே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவோட எண்டில் நம்மளுக்கு ப்ளஸ் டிஏ வரும். டிஏனா டியரன்ஸ் அலோவன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு Halsey பிளான்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூணுத்துக்குமே தி சேம் ஃபார்முலா T into R. ஓகே, ஸோ இதுக்கு 50%, இதுக்கு 30%, ப்ராக்கெட்டில் S minus T into R, S minus T into R. ஓகே, ஸோ ரோவன் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் கிடையாது, நம்பர்ஸ் கிடையாது, ஒன்லி வேல்யூ. T into R எழுதிட்டு S minus T into T into R. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க அதே T into R எண்ட்லேயும் நம்மளுக்கு வரும், S minus T divided by S. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு 50%, 30%லாம் நம்மளுக்கு வராது. ஸோ ரோவன் ப்ரீமியம் பிளான்னு கேட்டால் நம்மளுக்கு எண்டிங்கில் வந்துட்டு ப்ளஸ் டிஏ வரும், டியரன்ஸ் அலவன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். லேபரில் வர எல்லா பிளான்ஸுமே நம்மளுக்கு ஈஸியான சாப்டர். என்னென்னா நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தான் சம்டைம்ஸ் மறந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பிளானையும் லைன் பை லைன் எழுதி வச்சு இதுக்கு 50%, இதுக்கு 30%, இதுக்கு எந்த பர்சன்ட்டும் கிடையாது. மூணுத்துக்குமே T into R S minus T divided by S, இந்த T into R எண்ட்லேயும் வரும். இதுவே ப்ரீமியம்னா நம்ம வெறும் டிஏ மட்டும் போட்டுப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் சம் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் Halsey பிளான் மட்டும் பார்ப்போம். Illustration number 15. A worker is paid at 25 paise per hour for completing a work within 8 hours. If he completes the work within 6 hours, calculate his wages under Halsey plan when the rate of premium is 50. Also, ascertain the effectively hourly rate of earnings by the worker. ஓகேவா, உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் என்ன பிளான், Halsey பிளான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வரும், T into R ப்ளஸ் 50% இன்ட்டு S minus T into R. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ நீங்கள் வந்துட்டு டைம் T ஃபார் என்ன சொன்னீங்க, ஆக்சுவல் டைம் இல்லாட்டி டைம் டேக்கன். ஸோ நம்ம கொஸ்டினில் இருக்கிற Tக்கு என்ன வேல்யூ, Rக்கு என்ன வேல்யூ, Sக்கு என்ன வேல்யூ நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இந்த சம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சுவல் டைம் டேக்கன். ஸோ ஹீ கம்ப்ளீட்ஸ் தி ஒர்க் வித்தின் 6 hours. ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்துட்டு 6 hours. ஸோ T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 6. நெக்ஸ்ட் R வந்துட்டு ரேட் பெர் ஹார். ஸோ நம்மளோட பெர் ஹார் வந்துட்டு 25 பைசே பெர் ஹார். ஓகே, ஸோ பெர் ஹார்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரேட் வந்துட்டு 0.25. நம்ம ருப்பீஸில் எடுக்கிறனால 0.25, இங்கே பைசேல இருக்குது, நம்ம ருப்பீஸில் எடுக்கிறனால 0.25. ஓகே, நீங்கள் டேரெக்டாக 25ன்னு எடுத்துக்கக்கூடாது, 0.25 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் வந்துட்டு நம்மளுக்கு 8 hours. ஓகே, ஸோ 8 hours தான் ஸ்டாண்டர்ட் டைம். ஆக்சுவல் டைம் டேக்கன் 6 hours. நம்மளோட ரேட் பெர் ஹார் வந்துட்டு 0.25. ஓகே, ஸோ நம்ம இதை வந்துட்டு எப்படி எழுதுவோம், நம்மளோட Halsey பிளானோட ஃபார்முலா என்ன சொன்னோம், T into R. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஆட் 50%. ஓகே, S minus T into R. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம இந்த கொஸ்டினில் T, Rோட வேல்யூ, Sோட வேல்யூ. Tயோட வேல்யூ நம்மளுக்கு 6, 0.25, 8, 6, 0.25 and 8. ஸோ இதில் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா Tயோட வேல்யூ 6, Rோட வேல்யூ 0.25 ப்ளஸ் 50%, இல்லாட்டி நீங்கள் 50 divided by 100ன்னு எழுதலாம், நத்திங் இஸ் ராங். ஓகே, ஸோ S வந்துட்டு 8 minus 6. ஸோ Rோட வேல்யூ 0.25. ஸோ ஃபஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ இந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் கேல்குலேட் பண்ணி எழுதிடணும். 6 into 0.25,
6 into 0.25 நம்மளுக்கு 1.5 வரும். ஓகே, ஸோ ப்ளஸ் 8 minus 6 நம்மளுக்கு என்ன வேல்யூ? 8 minus 6 நீங்கள் எல்லாமே தயவு செஞ்சு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். 8 minus 6 தானே, 2 டேரெக்டாக போட்டுறாதீங்க. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இதில் தான் மிஸ்டேக்ஸ் நிறையா வரும். ஓகே, 2 into 50% கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 வரும். ஓகே, ஸோ 1 into 0.25 நம்மளுக்கு 0.25. ஓகேவா? ஸோ இந்த இதில் உங்களுக்கு கால்குலேஷன் எப்படின்னா, ஃபஸ்ட் இந்த 2 வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். 2 into 50% நம்மளுக்கு 1. ஸோ 1 into 0.25 நம்மளுக்கு 0.25. ஸோ 1 plus 0.25. ஸோ 1.5 plus 0.25 நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 1.75. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். என்னது? ஏர்னிங்ஸ் இல்லாட்டி வேஜஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா அண்டர் எதில் கண்டுபிடிக்கிறோம்? ஹால்ஸ்லே பிளானில் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏர்னிங்ஸ் இல்லாட்டி வேஜஸ் இஸ் ஈக்குவல் டு ருப்பீஸ் 1.75 எழுதிட்டு நம்மளை என்ன ஆல்சோ அசர்டைன் தி எஃபெக்டிவ் ஹார்லி ரேட் ஆஃப் தி ஏர்னிங் பை தி ஒர்க்கர்ஸ். ஸோ நம்மளை வெறும் ஏர்னிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்லாமல் ஹார்லி ரேட் ஆஃப் நம்ம வந்துட்டு அந்த ரேட்டையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பெர் ஹார் எவ்வளோ நம்ம டோட்டல் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் டைம். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1.75 டிவைடட் பை ஆக்சுவல் டைம் டேக்கன் டி வந்துட்டு 6. ஸோ 1.75 டிவைடட் பை 6 வந்துட்டு நம்மளுக்கு 0.292 பெர் ஹார். அப்ராக்சிமேட்லினா நிறைய பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய ஒரு 5 டிஜிட்ஸ் வரும். இவங்க ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஹால்ஸ்லே பிளான் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் கேல்குலேஷன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இது 2 அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணி இந்த 2ஓட பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்துகிட்டு 1 வரும். அந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு லாஸ்ட்டில் இந்த வேல்யூவை ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷன் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மாதிரி சம்ஸில். நெக்ஸ்ட் ஹால்ஸ்லே ஒயர் பிளானில் illustration number 16. Calculate the total earnings from the following data under the Halsey plan and under the Halsey wire plan. ஸோ நம்மளுக்கு 2 சொல்கிறாங்க. நார்மலாக ஹால்ஸ்லே பிளானில் ஒன்றும் ஹால்ஸ்லே ஒயர் பிளான் 2 பிளான்லையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இவங்களே நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துட்டாங்க, டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்க, டைமோட ரேட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி புக் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்துட்டு நம்ம அவங்க போட்டிருக்க மெத்தட் நம்மளுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 16. ஸோ நம்ம வந்துட்டு 2 ஃபார்முலாவில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டி என்ன, எஸ் என்ன, ஆர் என்ன நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு டீயோட வேல்யூ 8, ஸ்டாண்டர்ட் டைம் டேக்கன் நம்மளுக்கு 10 அண்ட் தென் ஆரோட வேல்யூ 2.50. ஓகே ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன நார்மலாக ஹால்ஸ்லே பிளானில் எழுதிடலாம். ஓகே, ஸோ ஹால்ஸ்லே பிளான். ஸோ நம்ம ஹால்ஸ்லே பிளான் என்ன ஃபார்முலா? டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் 50% ப்ராக்கெட்டில் எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஆர். ஸோ இதுதான் நம்மளோட ஹால்ஸ்லே பிளான். நீங்கள் இங்கே சைட்லேயே வந்துட்டு ஹால்ஸ்லே ஒயர் பிளான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன்னா ரெண்டுமே ஒன்று தான். பட் அதில் நம்மளுக்கு 50%, இதில் நம்மளுக்கு 30% இன்ட்டு எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ டி என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் இங்கே 8 இன்ட்டு 2.50 ப்ளஸ் 50%, எஸ்ஸோட வேல்யூ 10 மைனஸ் திருப்பி 8ஓட வேல்யூ இன்ட்டு 0.25 2.50. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஹால்ஸ்லே பிளான். ஸோ ஹால்ஸ்லே வயர்லேயும் அதே மாதிரி 8 இன்ட்டு 2.50 ப்ளஸ் 30% ப்ராக்கெட்டில் எஸ்ஸோட வேல்யூ 10 மைனஸ் 8 இன்ட்டு 2.50. ஓகே, ஸோ கேல்குலேஷன் நான் ஃபஸ்ட் எப்படி சொன்னேன்? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா 8 இன்ட்டு 2.50 ப்ளஸ் 10 minus 8 நம்மளுக்கு 2. ஓகேவா? ஸோ 2 into 50% நம்மளுக்கு 1. ஸோ 1 into 2.50 நம்மளுக்கு 2.50 தான். ஸோ 2.50 ப்ளஸ் 20 நம்மளுக்கு 22.5. ஸோ நம்ம ஹால்ஸ்லே பிளானில் நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு 22.5 rupees. ஓகே, ஸோ இப்போ ஹால்ஸ்லே ஒயர் பிளானில் கேல்குலேஷன் பண்ணலாம். இதே மாதிரி 8 into 250 இந்த சமயம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 20. ஸோ 20 ப்ளஸ் 2 into 10 minus 8 வந்து நம்மளுக்கு 2. ஸோ 2 into 30% நம்மளுக்கு 0.6 வருது. ஸோ 0.6 into 2.50. ஸோ 20 plus 0.6
இன்ட்டு 2.50 நம்மளுக்கு 1.5. ஸோ 20 ப்ளஸ் நம்மளுக்கு 1.5 21.5 rupees. ஓகே, ஸோ உங்களுக்கு கேல்குலேஷன் மட்டும்தான் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டி இன்ட்டு ஆரோட வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த எஸ் மைனஸ் டி வேல்யூ மைனஸ் பண்ணி எழுதி அதோட பர்சன்டேஜ் இந்த வேல்யூவை பர்சன்டேஜோட கேல்குலேட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ண 1 வரும். ஸோ 1 இன்ட்டு 2.50 நம்மளுக்கு 2.50. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இந்த வேல்யூ எழுதிடும். அதே மாதிரி 2 இன்ட்டு 30%, அப்புறம் 30% 0.6, 0.6 இன்ட்டு 2.50 நம்மளுக்கு 1.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 21.5 rupees. ஓகே, ஸோ அதுதான் 22.50 21.50 rupees. அவ்வளோதான். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரோவன் பேனில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 17, ஸ்டாண்டர்ட் டைம் 10 hours, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட் 5, ஹார்லி ரேட் இஸ் 0.25, time taken 8 hours, calculate a worker's total earnings under Rowan plan, also determine the effective rate of earnings per hour. ஸோ நம்ம வந்துட்டு ரோவன் பிளானில் சம் போட போகிறோம். டிட்டர்மைன் எஃபெக்டிவ் நம்ம ஹார்லி ரேட் பண்ணோம்ல ஹால்ஸ்லே பிளானில், அதே மாதிரி ரோவன் பிளான்லையும் ஹார்லி ரேட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்னு நம்ம எடுத்து எழுதிடணும். ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 10, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 10. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 5, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட் 5, ஹார்லி ரேட் இஸ் 0.25. ஸோ நம்மளுக்கு ரேட் வந்துட்டு 0.25. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் வந்துட்டு 8. ஸோ நம்மளுக்கு இந்த 3 வேல்யூஸ் தான் வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சம் போடலாம். புக் மெத்தடில் கொஞ்சம் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததுனால தான் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பிளானில் போடுறோம், ரோவன் பிளான். ஸோ ரோவன் பிளானோட ஃபார்முலா என்ன சொன்னேன், டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் நம்மளுக்கு இதில் வந்துட்டு 50% 30% எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. டேரெக்டாக எஸ் மைனஸ் டி டிவைடட் பை எஸ் இன்ட்டு டி இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேயே டி இன்ட்டு ஆர், எண்டிங்லேயே டி இன்ட்டு ஆர். ஸோ எஸ் மைனஸ் டி டிவைடட் பை எஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த ரோவனில் எந்த 50% 30%லாம் கிடையாது. ஸோ நம்ம சம்மில் ரேட்டு, டைம், ஸ்டாண்டர்ட் டைம், அதுக்கப்புறம் டைம் டேக்கன் என்னென்ன கண்டுபிடிச்சோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் வந்துட்டு 10, ரேட் வந்துட்டு 0.25, டைம் டேக்கன் 8. ஓகே, ஸோ நம்ம ரோவன் பிளானில் கேல்குலேட் பண்ணுவோமா, டி இன்ட்டு ஆர் 0.25 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ 10 மைனஸ் 8 டிவைடட் பை திருப்பி எஸ்ஸோட வேல்யூ 10, நெக்ஸ்ட் டி இன்ட்டு ஆர்னா 8 இன்ட்டு 0.25. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம 8 இன்ட்டு 0.25 2 ப்ளஸ் 2 டிவைடட் பை 10 நம்மளுக்கு என்ன வேல்யூ 0.2 இன்ட்டு 8 இன்ட்டு 0.25 நம்ம 2 கண்டுபிடிச்சோமா. ஸோ 2 ப்ளஸ் 0.2 இன்ட்டு 2 நம்மளுக்கு 0.4. ஸோ 2 ப்ளஸ் 0.4 நம்மளுக்கு 2.4 rupees. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரோவன் பிளானில் நம்ம வந்துட்டு எஃபெக்ட் ஏர்னிங்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏர்னிங்ஸ் 2.50 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏர்னிங்ஸ். ஸோ நம்மளை இந்த கொஸ்டினில் அடிஷ்னலாக ஒன்று இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் ஏர்னிங்ஸ் பெர் ஹார். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சம் வந்துட்டு ஹேர்ஸ்லேயும் நம்ம இந்த ஒரு சம் போட்டிருந்துருக்கோம். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் டேக்கன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எஃபெக்டிவ் ரேட் கிடச்சிரும். ஓகே, ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் 2.4 rupees டிவைடட் பை ஆக்சுவல் டைம் டேக்கன் நம்ம வந்துட்டு 8. ஸோ 2.4 டிவைடட் பை 8 நம்மளுக்கு வந்துட்டு 0.30 பெர் ஹார். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இதோட சம் முடிஞ்சிச்சு. பட் நம்மளுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு எஃபெக்டிவ் ரேட் கண்டுபிடிக்க சொல்கிறப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டோட ஆக்சுவல் டைம் வந்து டிவைட் பண்ணி எழுதுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பேசிக் ஃபார்மேட் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஹால்ஸ்லே பிளான், ஹால்ஸ்லே ஒயர் பிளான் அண்ட் ரோவன் பிளான். நம்மளுக்கு இப்போ ஹால்ஸ்லே ப்ரீமியம்னு கேட்டிருந்தா மட்டும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே டியர் அண்ட் அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எண்டில் ஆட் பண்ணி எழுதிக்கிட்டால் போதும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம்.
ஹால்ஸ்லே அண்ட் ரோவன் பிளான். மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஹால்ஸ்லே அண்ட் ரோவன் பிளான் ரெண்டுமே நம்மளுக்கு அட்டாச் பண்ணி கேட்பாங்க. ஓகே, ஸோ illustration நம்பர் 18, calculate the earnings of a worker under. இதில் வெறும் நம்ம ஏர்னிங்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹால்ஸ்லே ப்ரீமியம் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ரீமியம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, எண்டிங்கில் வந்துட்டு டியரன்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம், டிஏ ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அண்ட் ரோவன் ஸ்கீம். ஸோ டைம் அலோடு, டைம் டேக்கன், நெக்ஸ்ட் வந்துட்டு ரேட் பெர் ஹார். ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம் வந்துட்டு 48, டைம் டேக்கன் 40, ரேட் பெர் ஹார் வந்துட்டு 1. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். illustration நம்பர் 18 நம்மளுக்கு வந்துட்டு 2 மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹால்ஸ்லே ப்ரீமியம் அண்ட் ரோவன் பிளான். ப்ரீமியம் தான் என்ன சொன்னேன், டிஏ ஆட் பண்ணிக்கணும். பட் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ் வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி ஹால்ஸ்லே பிளான் மாதிரியே போட்டுடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம ஹால்ஸ்லே ப்ரீமியம் பிளான். ஓகே, ஸோ ப்ரீமியம் பிளான், அது பக்கத்துலேயே நான் வந்துட்டு உங்களுக்கு ரோவன் பிளான் எழுதினேன். ஓகே, செகண்ட் ஒன் நம்ம போட போகிறது ரோவன் ஸ்கீம். ரோவன் ஸ்கீம் பிளான் எல்லாமே சேம் தான். ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, டி, ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் ரேட். ஓகே, டைம் டேக்கன் 40, ஸ்டாண்டர்ட் டைம் 48, ரேட் வந்துட்டு நம்மளுக்கு 1. ஓகேவா? ஸோ ஹால்ஸ்லேயோட ஃபார்முலா சொல்லுங்கள், டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் 50%, நெக்ஸ்ட் எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஆர். நெக்ஸ்ட் ரோவனோட பிளான் ஓட ஃபார்முலா டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் எஸ் மைனஸ் டி டிவைடட் பை எஸ், திருப்பியும் நம்மளுக்கு டி இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு எந்த பர்சன்டேஜும் கிடையாது, இதுக்கும் தி சேம் வேல்யூ தான். ஓகே, ஸோ டீயோட வேல்யூ 40, 48 அண்ட் 1. ஓகே, இப்போ நம்ம சம் போட்டுடலாம். டீயோட வேல்யூ என்னது 40 இன்ட்டு ஆர் வந்துட்டு 1 ப்ளஸ் 50%, எஸ்ஸோட வேல்யூ 48 மைனஸ் 40, ஆரோட வேல்யூ 1. ஓகே, ஸோ 40 இன்ட்டு 1 40, 48 மைனஸ் 40 நம்மளுக்கு 8. 8 இன்ட்டு 50% எவ்வளோ நம்மளுக்கு 4. 4 இன்ட்டு 1 4. ஸோ நம்மளோட ஹால்ஸ்லே பிளானில் வந்துட்டு 44 ருபீஸ் தான் நம்மளோட ஏர்னிங் அமௌண்ட். ஸோ இப்போ ரோவன் ஸ்கீமில் டி வந்துட்டு 40 இன்ட்டு 1 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ 48 மைனஸ் 40 டிவைடட் பை 48. ஓகே, நெக்ஸ்ட் டீயோட வேல்யூ 40 இன்ட்டு 1. ஓகே, ஸோ 40 இன்ட்டு 1 நம்மளுக்கு 40, 48 மைனஸ் 40 நம்மளுக்கு 8, 8 டிவைடட் பை 48 நம்மளுக்கு வந்துட்டு 0.167 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 40 இன்ட்டு 1 நம்மளுக்கு வந்துட்டு 40. ஸோ 40 ப்ளஸ் இன்ட்டு 40 நம்மளுக்கு வந்துட்டு 6.67. ஸோ 40 ப்ளஸ் 6.67 நம்மளுக்கு வந்துட்டு 46.67 வரும். நீங்கள் அதை ரவுண்டாக 47 ருபீஸ்னு எழுதினாலும் தப்பில்லை. ஓகே, ஸோ அவ்வளோதான், 2 ஃபார்முலாவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஹால்ஸ்லே ப்ரீமியம் பிளானும் கொடுத்துருக்காங்க, பட் டிஏ வேல்யூ கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி சம்மில் நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி ஹால்ஸ்லே பிளான் மெத்தட்லேயே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எண்டிங்கில் ருபீ சிம்பிள்ஸ் கரெக்டாக போட்டுடணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். illustration number 19, a worker is paid a basic rate of 20 per hour. In addition, he gets rupees 2000 per week of 48 hours as dearn allowance. He completes a job with standard time of 60 hours during the week of 48 hours. Ascertain his earnings under the Halsey premium plan, Rowan premium plan. So நம்மளுக்கு சம்முக்கு போகலாம். ஓகே, illustration number 19. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டீயோட வேல்யூ ஆர் எஸ் அண்ட் டிஏவோட வேல்யூஸ் எழுதிடலாம். ஓகே, ஸோ டீயோட வேல்யூ நம்மளுக்கு 48, ஆரோட வேல்யூ 20, எஸ்ஸோட வேல்யூ 60 அண்ட் டிஏவோட வேல்யூ 2000. ஸோ நம்ம இதில் வந்துட்டு என்னென்ன மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹால்ஸ்லே ப்ரீமியம், ஹால்ஸ்லேயில் ப்ரீமியம் பிளான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோவன்லேயும் நம்ம வந்துட்டு ப்ரீமியம் பிளான் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரீமியம் பிளான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் 50% எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் டிஏ. ஓகே, ஸோ ரோவனில் டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் எஸ் மைனஸ் டி டிவைடட் பை எஸ் இன்ட்டு டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் டிஏ. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. டீயோட வேல்யூ என்னது 48, ஆரோட வேல்யூ 20 ப்ளஸ்
50%. S minus T na 60 minus 48. R oda value 20 plus 2000. Okay. So 40 into 20 நம்மளுக்கு என்ன வேல்யூ 48 into 20 960 ப்ளஸ். ஸோ இந்த வேல்யூவை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ்ஸுக்குள்ள நம்பரை நம்ம ஆட் தான் பண்ணணுமே தவிர ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்புறம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன வேல்யூ 60 மைனஸ் 48 நம்மளுக்கு வந்துட்டு 12. ஸோ 12 into 20 நம்மளுக்கு 240. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பே போகிறேன். ஓகே. ஸோ 960 50%. ஸோ 60 மைனஸ் 48 நம்மளுக்கு 12. So 12 into 20 plus 2000. Okay. So 960 plus 50% into என்ன வேல்யூ நம்மளுக்கு 12 into 20 நம்மளுக்கு 240. So 240 plus 2000. Next 960 plus 240 into 50% நம்மளுக்கு 120 plus 2000. Okay. So எல்லா வேல்யூவும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். So 960 plus 120 plus 2000 நம்மளுக்கு 3080 நம்மளோட ருபீஸ். ஸோ ஏர்னிங்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் இந்த ப்ளஸ் வேல்யூவெல்லாம் எண்டிங் வரைக்கும் கொண்டு வரணும். நடுவில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எண்டு வேல்யூ கொண்டு வந்து லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே வந்துட்டு 12 into 20 240 plus 2000 நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோவன் ப்ரீமியம் பிளானில் போயிடலாம். டீயோட வேல்யூ 48, ஆரோட வேல்யூ 20 ப்ளஸ் எஸ் 60 மைனஸ் 48 டிவைடட் பை 60. டீயோட வேல்யூ 48 into 20 ப்ளஸ் 2000. ஓகேவா? ஸோ 48 into 20 நம்மளுக்கு 960 ப்ளஸ் 60 மைனஸ் 40 என்ன கண்டுபிடிச்சோம்? 12 divided by 60. Again 48 into 20 நம்மளுக்கு என்ன வேல்யூ? 48 into 20 960 plus 2000. Okay. So 960 plus 12 divided by 60 நம்மளுக்கு என்ன வேல்யூ? 0.2 into 960 plus 2000. Okay. So 960 plus 0.2 into 960 நம்மளோட வேல்யூ 192 plus 2000. ஸோ இந்த மூணு வேல்யூ எல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். 960 plus 2000 ஆட் பண்ணால் நமக்கு 3152 ருபீஸ். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த சம்மில் வந்துட்டு மேஜர் ராங் எங்கே வரும்னா கால்குலேஷனில் தான் வரும். ஓகே. ஸோ அடிஷன் வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். நடுவில் இருக்கிற இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். ஓகே. ஸோ லாஸ்ட்டில் எல்லா 3 வேல்யூஸுமே ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோம்? ஹால்ஸ்லே பிளான், ஹால்ஸ்லே ஒயர் பிளான், ரோவன் பிளான், ஹால்ஸ்லே ப்ரீமியம் அண்ட் ரோவன் ப்ரீமியம். ஓகே. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸை நம்ம வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்துட்டு மெரிக்ஸ் மல்டிபிள் பிளான் அந்த வீடியோ ப்ளஸ் கேன்டாக்ஸ் போனஸ் பிளானும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெய்லர்ஸ் பிளான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.